என்ன எத்தனை நாள் தான் இந்த வீட்லயே உட்கார்ந்து எல்லாருக்கும் வடிச்சு வச்சு கொட்டணும்னு தெரியல. என் மவனை கூப்பிட்டா ஊருக்கு வர மாட்டேங்க, என் புருஷனை கூப்பிட்டா அவரும் வர மாட்டேங்காரு. சரி என்னையாவது விட்டு தொலைங்கன்னா என்னையும் விட்டு தொலைய மாட்டேங்காவ. இந்த கிழவி இந்த வீட்ல நான் வேலை செய்யணும்னு வேணும்னே இழுத்துட்டு வந்து தள்ளிருச்சு. நான் வரும்போதே உடம்பு சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிதான் வந்தேன். வந்து 3-4 நாள் ஆகுது. இது வரைக்கும் ஒருத்தர் கரண்டியை பிடிச்சு சமைச்சாப்ல. நானே தான் எல்லாருக்கும் செய்ய வேண்டியிருக்கு. இல்ல வந்தவியதான் கிளம்பியவிய வீட்டுக்கு போய் தொலைஞ்சாப்ல. ஃபங்க்ஷன் முடிஞ்சு இத்தனை நாள் ஆச்சு, என்ன ஒரு வீட்ல உட்கார்ந்து இப்படி திங்கிறமேனு உறுத்தலே இல்ல. வேலை வேலைக்கு நல்ல சோறு வருதுன்னு மக்கனே உட்கார்ந்து தின்னிட்டு இருக்காவ. கிளம்பியவிய வீட்டுக்கு போனா என்ன, இல்ல என் மாமியார் கிளம்பி தான் வீட்டுக்கு போய் தொலைங்கன்னு சொன்னா என்ன. எல்லாரையும் இருக்க வச்சு எல்லாருக்கும் வடிச்சு கொட்ட வச்சுக்கிட்டே இருக்கு. எவ்வளவு பொங்கி போட்டா தின்னுபடியால்வே. இதுக்காகவே மதியம் வேணும்னு நிறைய சமைக்க. ஆனா ராத்திரிக்கு போய் பார்த்தா ஒரு சோறு இருக்க மாட்டேங்க, மறுபடியும் சமைக்க வேண்டியதா இருக்கு. ஒரே சாதனை தான் நடக்குது. அந்த நெட்டச்சிக்கு ஒரு சொந்த பந்தம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ தெரிஞ்சவியனா ஒரு 4 பேரை கூட்டிட்டு வரணும். ஊரையே திரட்டி கூட்டிட்டு வந்திருக்கா. இவ்வளவு வேற விருந்தாளியா, இவளுக்கு நம்ம ஆக்கி போடணுமா? அந்த கிழவியே இந்த நெட்டச்சி ஆக்கி போட வேண்டியதானே. என்ன எதுக்கு இருக்காதுனே தெரியல. ஷீ, நான் கரெக்டா வந்து சிக்கரம் பாரு இதுவளுக்காகவே. இதுக்கு மேல இங்க இருக்கவே கூடாது. இப்பவே மாணிக்கத்தை கூட்டிட்டு கிளம்பிடணும். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கிளம்பணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். 4வது நாள் ஆயிட்டு. ராசதி, என்னங்க ராசதி, காபி போடு போ. 3 மணிக்குல என்னங்க காபி? ஓ 3 மணி தான் ஆகுதோ? மதியம் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிட்ட மாதிரி இருக்கு ராசதி. இருக்கும் ஆக்கி கொட்ட ஒருத்தி இருக்கல்ல, அதனால உங்களுக்கு இருக்கும். எதுக்கு ராசதி கோவப்படுறா? ஏங்க உங்களுக்கு அறிவில்ல, வந்தவங்களுக்குமா அறிவில்லாம போயிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தமா ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கிளம்பணுமான்னு இருக்கணும். அதுதான் நாகரிகம். இப்படி ஒரு ஊரே வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு சாப்பாடு பொங்கி தட்டிட்டு இருக்க முடியும்? என்னால செய்ய முடியலங்க. ஒரு ஆள் வச்சாது செய்யணும். எதுக்கு இப்படி பண்றாங்க உங்க அம்மா? தயவு செஞ்சு எல்லாரையும் போ சொல்லுங்க. என்னால வடிச்சு கொட்ட முடியல. ராசதி இப்படி பேசாத ராசதி. அவியலுக்கு நீ என்ன பணத்தையும் நகையுமா அள்ளி கொடுத்துட்டு இருக்கா? சாப்பாடு தானே ராசதி. பசியோட இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? நீ இவ்வளவு பேருக்கு சமைச்சு கொடுக்கறது ரொம்ப பெரிய புண்ணியம் ராசதி. நம்ம செய்யற புண்ணியம் நம்ம பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும்னு சொல்லுவாவ. சாப்பாடு அடுத்தவியல் குடுக்கறதுக்கு நீ எதுக்கு இவ்வளவு வருத்தப்படுறா? சாப்பாடு அடுத்தவியல் குடுக்கறதுக்கு நான் ஒண்ணும் வருத்தப்படல. அத நான் செய்ய வேண்டியிருக்குல, அதான் என் வருத்தம். எல்லாரும் தான உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. யாராவது வந்து வேலை பார்க்கறீங்களா? நான் தான அந்த அடுப்படியில நின்னு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. உங்களை மாதிரியே நானும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். எத்தனை நாளும் நானும் சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தான் போவேன். ஆனா வடிச்சு கொட்ட வேண்டியிருக்குல்ல, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி பேசாத ராசதி. நம்ம சமைக்கும் போது ஒரு அன்போட செய்யணும். எல்லாரும் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்காவ. நம்ம அவிய வீட்டுக்கு போனா நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்ல. நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம தான் செய்யணும் ராசதி. ஆமா, இது என்ன என் வீடு, உங்க அம்மா வீடு. அவிய தானே செய்யணும். அப்படி இல்லனா அவ தானே கூட்டிட்டு வந்தா எல்லாரையும். அவ செய்ய வேண்டியதானே. அது என்ன என்னைய செய்ய வைக்கறாங்க எல்லாரும் சேர்ந்து? ஒருத்தி வந்து கரண்டியை பிடிக்க மாட்டீங்க. மத்தவிய கரண்டி பிடிச்சா உங்க அம்மைக்கு கை வலிச்சிருதா. யாரும் வந்து எனக்கு உதவி செய்யண்டாங்க. வேணும்னா எல்லாரும் காய்கறி தான் வெட்டி தரணுமா? நானே தான் கரண்டியை பிடிச்சு சமைக்கணுமா உங்க அம்மைக்கு? அப்படி என்ன ரூல்ஸ் என்ன எனக்கும் தெரியல. ராசதி நீ செஞ்ச பார்த்து பக்குவமா செய்வாள்ல, அதனாலதான் எங்க அம்மா ஒன்னே செய்ய சொல்றாவ. இங்க பாருங்க, இதுக்கு மேல இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. இப்பவே வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். இல்ல ராசதி, நான் வரல. எதுக்கு? நான் இங்க இருந்து தோட்டத்தை பார்க்க போறேன். அப்ப சரி, நான் கிளம்புறேன். அப்படியா? போய் எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பு. உங்க அம்மாட்டயா? ஆமா ராசதி, போகணும்னு ஆசைப்படியல்ல, இதே வேகத்தோட போய் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பு. ஓஹோ, நான் சொல்ல மாட்டேன்னு நினைச்சீங்களா? இன்னைக்கு நான் இருக்க கடுப்புல யார்கிட்ட வேணாலும் நான் போய் சொல்லுவேன். உங்க அம்மையை பார்த்தா எனக்கு ஒன்றும் பயம் இல்ல. சரி ராசதி, பரவாயில்ல, போய் சொல்லிட்டு வா. இப்பவே இந்த நிமிஷமே போய் சொல்லிட்டு வரேன். பெட்டியை ரெடி பண்ணுங்க, மாணிக்கத்தை கூப்பிட்டு காரை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. நான் உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வரேன். ஒருவேளை சொல்லிருவாளோ? இவ சொல்லிட்டா மட்டும் எங்க அம்மா விட்டுருவாப்ல என்ன? பாப்ப என்ன பதில் வருதுன்னு. சேகர், பூ வைக்கிற ஃபங்க்ஷன் எப்படியோ நின்னு போச்சு. எப்படியோ இல்ல கண்மணி, உங்க அம்மா வரதான் நினைச்சி. ஆமா சேகர், எங்க அம்மா எப்படி பிரச்சனை பண்ணானே எனக்கு தெரியல. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா கண்மணி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபிஷாண்டிக்கு தான் எல்லா தேங்க்ஸ் சொல்லணும். நான் கூட திடீர்னு ஃபிஷாண்டி வந்த உடனே நீ ஏதாவது சொல்லி விட்டுப்பியேன்னு நினைச்சேன். இல்ல சேகர், நானே ஃபங்க்ஷன் எப்படி நிறுத்தலாம்னு தான் பாத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா. எங்க அம்மாவா தான் திடீர்னு எழுந்து வந்தாங்க. அங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க
சரியான கிராமம். இங்கெல்லாம் மொட்டை அடிச்சு காது குத்துனா தாய் மாமா வரலையான்னு ஆளாளுக்கு கேள்வி கேட்பாவ. அவளுக்கு கூட பிறந்தவையே தான் இருக்காவளா இல்ல அப்பா அம்மா தான் இருக்காவளா? யாருமே அவளுக்குன்னு கிடையாது. எதுக்காக அசிங்கப்படணும்? அதுக்காக தான் சொல்றேன் தேய். ஒரு கம்மல் தோடு வாங்கி போடுறது கூட அவளுக்கு ஆள் கிடையாது. ஊர் ஜனமே கேவலமா நம்மள காரி துப்போம். யார் மடியில வச்சு மொட்டை அடிக்க வந்து எல்லாரும் பாப்பாவ. இப்படி சும்மா பிள்ளைய கொண்டுட்டு போய் மொட்டை அடிச்சு காது குத்திட்டு வந்தா நல்லா இருக்குமா? தாய் மாமா வேணும் தேய். தாய் மாமா இல்லன்னா மொட்டை அடிச்சு காது குத்த கூடாதாக்கா? எத்தே கூட பிறந்தது இல்லாட்டியும் தூரத்து சொந்தத்திலேயாவது தம்பியல் இருப்பானுவ. ஆனா இவளுக்கு கூட பிறந்ததுன்னு ஒண்ணும் கிடையாது, தூரத்து சொந்தம்னு ஒண்ணும் கிடையாது. அதனால என் மௌன தேவையில்லாம அசிங்கப்படுத்தாதுங்க தேய். இதுல என்ன அசிங்க ராசாத்தி? அவளுக்கு அண்ணன் தம்பி இல்லங்கிறதுல ஒரு குறையா? குறைதான் தேய். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குறைதான். அப்படி நீ தான் சொல்லிக்கிடானே. மொட்டை அடிச்சு காது குத்ததுக்கு யார் மடியில வச்சு குத்திக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. இல்ல தேய், தாய் மாமா மடியில வச்சு தான் காது குத்தணும். இல்லனா ஃபங்க்ஷன் இங்க வச்சு நடக்க கூடாது. எங்க ஊருக்கு போன பிறகு சிம்பிளா வச்சு நடத்திக்கிடட்டும். நடத்திக்கிடட்டுமா? அப்ப நீனும் போக மாட்டியா? ஏத்தே பார்பர் ஷாப்ல போய் மொட்டை அடிச்சு கூட்டிட்டு வரட்டும். அதுக்கு எதுக்கு நான் போனா? காது குத்துறவியல கூப்பிட்டா வந்து காதை குத்தி விட்டு போறாவ. அண்ணன் தம்பி இல்லாதவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல தேய். இங்க பாரு ராசாத்தி, நீ குழந்தைய கேவலப்படுத்தியன்னு சொல்லி உன் பேத்தி கேவலப்படுத்திட்டு இருக்க. அவ உன் பேத்தி ஞாபகம் இருக்கட்டும். ஏத்தே அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகத்துல இருக்கு. ஆனா நான் உள்ளதான் சொல்லியே. இந்த ஊர்ல சாதாரணமா எல்லாரும் பார்த்துட்டு போக மாட்டாவ. வேணும்னே வந்து வந்து உங்க மருமகளுக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லையோன்னு கேட்பாவ. இது வரைக்கும் இவளை பத்தி இந்த ஊருக்குள்ள யாருக்குமே தெரியாது. தேவையில்லாம ஃபங்க்ஷனை நடத்துறேன், அதை நடத்துறேன், இதை நடத்துறேன்னு அசிங்கப்படுத்தாதுங்க தேய். நீ எதுக்கு தாய் மாமன் கதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கிய ராசாத்தி? தாய் மாமன் தானே வரணும், அதெல்லாம் வருவான். அப்படி வரலன்னா தாய் மாமன் இல்லைன்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சு காது குத்துவான். இங்க பாருங்க தேய், உங்களுக்கு எப்படியோ தெரியல, ஆனா எனக்கு அதெல்லாம் அசிங்கம் தான். எல்லாரும் வந்து என்கிட்ட தான் கேள்வியே கேட்பாவ. உங்களை யாரும் கேட்க மாட்டாவ, உங்களுக்கு வயசாயிட்டு. ஓ அப்படியா? எனக்கு வயசாயிட்டா? இந்த ஊருக்குள்ள என்னைய கேட்காம உன்னை வந்து எல்லாரும் கேட்டுருவாவ. இங்க பாரு ராசாத்தி, உனக்கு தாய் மாமன் தானே வேணும். எத்தனை பேரை வர சொல்லணும் சொல்லு. எத்தே ஒருத்தன் வரானான்னு முதல்ல பாருங்க. அப்படியே வந்தாலும் சீரோட வரணும். காது குத்தி மொட்டை அடிக்கிறதுக்கு தாய் மாமன் சீர் கொண்டு வரணும், ஞாபகம் இருக்குல்ல? அட்லீஸ்ட் கம்மலாவது வாங்கிட்டு வரணும். ஒரு பவுனு இப்ப என்ன வேலை விக்குது? எவன் செய்வான் இவள தங்கச்சியை ஏத்துக்கிட்டு? சும்மா இருங்க தேய், இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இங்க பாரு ராசாத்தி, நான் நடத்தி காட்டியேன். உனக்கு தாய் மாமன் தானே வரணும், சீர் தானே செய்யணும், நான் செய்ய வைக்கேன். வர ஞாயிற்றுக்கிழமை மொட்டை அடிச்சு காது குத்தி ஃபங்க்ஷன் நடக்கும். அது வரைக்கும் நீ ஊருக்கு போக முடியாதுங்க தான் இருக்கணும். எத்தே உங்க பேரனுக்கு வேலை இருக்கு. பேரன்கிட்ட தானே நான் பேசிக்கிட்டேன். நீயும் பார்க்கறது ஒழுங்காவே உள்ள வேலை பாரு. இல்ல தேய், நம்ம இப்படி ஃபங்க்ஷனா வச்சிட்டு இருந்தா வேலை கெட்டு போயிடும்ல தேய். அதுக்கு தான் தேய் கேக்கேன். எந்த வேலை கெட்டு போனாலும் நான் பாத்துக்கிட்டேன். அவனுக்கு அந்த வேலை இல்லைன்னா இங்க 1008 வேலை இருக்கு. நீ முதல்ல உள்ள போ. ஃபங்க்ஷனை முடிச்ச பிறகு எல்லாரும் ஊருக்கு கிளம்பணும். எத்தே உள்ள போ ராசாத்தி. தாய் மாமா இல்லைன்னா மொட்டை அடிச்சு காது குத்தப்படாதா? இது எந்த ஊர்ல நடக்கும்? என் பேத்தி என்ன கேவலமா பேசியா? இதுக்காகவே தாய் மாமன் நான் வர வைக்கேன். ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு இவளை பார்க்க தானே போற. என்கிட்ட இந்த வரத்து வரேன்னா என் பேத்தி சும்மாயே விடுவா? பாத்துக்கிட்டே இவளை. ஏங்க நீங்க பாட்டுக்கு தோட்டத்துக்கு போறிய, வாரிய, திங்கறிய, தூங்குறிய. எங்களை பத்தி எதுவும் நினைக்க மாட்டேங்கிறிய, உங்களை பத்தி எதுவும் நினைக்க மாட்டேங்கிறிய. ரூபா தாராவெல்லாம் இல்லையாங்க? நம்ம ஊருக்கு வேற போகணும்ல. இங்க பாரு ஷில்பா, ரூபா தந்தாவனா பாரு, இல்லனா அந்த கூடாரத்திலே போய் கடை. என்னங்க இப்படி பேசுறிய? அங்க கொண்டு போய் வயசு பிள்ளைய வச்சுட்டு எப்படி இருக்க முடியும்? இத்தனை நாளா அங்கதானே இருந்தா, அதே மாதிரி போய் பிள்ளைய வச்சுட்டு இரு. ஏங்க என்ன ஷில்பா? ரூபா மறுபடியும் போய் கேட்டு பாருங்கங்க. கேட்காம இருந்தா எப்படி கிடைக்கும்? அழுகிற பிள்ளை தானங்க பால் குடிக்கும். நீங்க கேட்காம இப்படி இருந்தா நம்ம ஒண்ணும் சொல்ல மாட்டாவே. ஓயாம போய் கேட்டாதான் ரூபா கிடைக்குங்க. ஷில்பா, ஒரு தடவைக்கு 2 தடவை அன்னைக்கே தெளிவா கேட்டாச்சு. அவிய எல்லாத்தையும் கேட்டுட்டு பதில் சொல்லியேன்னு சொல்லியிருக்காவ. கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம ஓயாம இப்படி போய் தொந்தரவு பண்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது. ஏங்க வீட்டை அப்படின்னா மீட் காண்டாமா? அது நம்ம வீடுங்க. அந்த புத்தியே அடகு வைக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம வீடுன்னு அடிச்சுக்கிட்டா வந்துருமா? அவியெல்லாம் என்ன முடிவு எடுத்து சொல்றாவன்னு பாப்போம். நம்ம கிளம்பிய வரைக்கும் எந்த முடிவும் சொல்லவே இல்லைன்னா என்ன செய்ய? சொல்லலனா அப்படியே ஊருக்கு கிளம்பி போ. வேற என்ன செய்ய? ஏங்க வயசு பிள்ளைய வச்சுட்டு ரோட்ல
நல்லாவாங்க இருக்கு. நல்லா இல்லதான், பேசாம நீ இங்கேயே இருந்துரு. அது அவிய பிள்ளைய தனியா தானே வச்சிருக்காவ, நம்ம பிள்ளை கூட இங்கேயே இருப்போம். அவியலும் அதே தான் சொன்னாவ. சொல்றது கேளு ஷில்பா. ஏங்க என்னதான் இருந்தாலும் அதுதானே நம்ம சொந்த ஊரு. பிள்ளைய கட்டி கொடுத்த ஊர்ல நம்ம எத்தனை நாளைக்கு இருக்க முடியும், அதுவும் மர்மவே வீட்ல. நீ இப்படி எல்லாம் சொல்ல மாட்டியே, சோறு கண்ட இடம் சொர்க்கம் தானே இருப்பா. மர்ம வீட்டுல இருந்தா என்ன, யார் வீட்டுல இருந்தா உனக்கு என்ன? நானும் சம்பாதிக்க தான் போறேன். இல்லனா பேசாம நான் சம்பாதிச்சு ரூபாய் எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு தாரேன். நீ எனக்கு நம்ம பிள்ளைக்கு மட்டும் தான் தனியா பொங்கி எடுத்து கொடு. அவியல நம்ம தொல்லை பண்ண வேண்டாம். இல்லங்க, மாப்பிள்ளை வீட்ல நம்ம எப்படி இருக்க முடியும், அதுவும் வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு? அதெல்லாம் சரி வராதுங்க. அந்த ஊர்ல போய் இருந்தாதான் சரியா இருக்கும். அவளுக்கும் நம்ம கல்யாணம் முடிக்கணும்ல. மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறது தானே பிரச்சனை உனக்கு. இங்கே வேணா நான் தனியா வீடு பார்க்கேன். ஏங்க என்ன இருந்தாலும் நம்ம சொந்த ஊர்ல இருக்க மாதிரி வருமா? இந்த ஊர்ல யாரையும் நம்மளுக்கு தெரியாது, ஆனா அந்த ஊர் அப்படியே நம்ம சொந்த ஊருங்க. யாரையும் தெரியாட்டி என்ன ஷில்பா, நம்ம மாப்பிள்ளை இங்க தானே இருக்காரு, நம்ம பிள்ளை இங்க தான் இருக்கா. இதுக்கு மேல என்ன வேணா, நம்ம பக்கத்துலயே இருக்காவ. பேசாம நம்ம இங்கேயே செட்டில் ஆயிருவோம். ஐயோ, எனக்கும் நம்ம பிள்ளைக்கு அந்த ஊரு தான் பிடிக்கும். இந்த ஊரு எங்களுக்கு பிடிக்காது. அங்க போனாதான் நம்ம பிள்ளைக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். ஏன் இந்த ஊர்ல மாப்பிள்ளை கிடைக்காதுங்கிறியோ? அதெல்லாம் தெரியாதுங்க. அந்த ஊர்ல தான் நம்ம பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை பார்க்க முடியும். என்ன சொல்றா, அவன் யாரையும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலோ? அப்படிலாம் இல்லங்க, என் மனசுக்கு தோணுது. நல்லா தோணும் ஷில்பா. நான் சொல்றது ஒழுங்கா நல்ல பிள்ளைய கேளு. அந்த வீடு போனா போயிட்டு போது, நம்ம பேசாம இங்கேயே இருப்போம். சொந்த ஊரையும் வீட்டையும் விட்டுட்டு இங்க இருக்கிறது நல்லாவா இருக்கு? அதெல்லாம் முடியாது. நீங்க அந்த அம்மாட்ட கேட்டே ஆகணும். நம்ம வீட்டை மீட்டே ஆகணும். அங்கதான் இருக்கு நம்ம கௌரவமே. இதுக்கு மேல என்னால கேட்க முடியாது. அவ என்ன முடிவு சொல்றாவன்னு பாத்துட்டு நீ ஊருக்கு கிளம்புறதா இருந்தா கிளம்பு, இல்லைன்னா இங்கேயே இரு. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல.